யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை அடைகிறோமாமா. அப்போ அவருடைய பரிபூர்ணம் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த இரக்கத்தின் கிருபையும் அடைந்து நம்ம செல்ல முடியும். அவருடைய பரிபூரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய பரிபூரணத்திற்கு யூதர்கள் எபிரேயர்கள் கொடுக்குற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. இது பரிபூரணத்துக்கு கொடுக்குறாங்க. 5க்கு கிருபை, 8வதுக்கு புதிய துவக்கம், இப்படி 3க்கு திரித்துவ தேவன், இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பருக்கு பின்னாடி சில அர்த்தங்களும் கொடுக்கப்படுது. அப்போ இந்த பரிபூர்ணம் 7 அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் எதை பரிபூர்ணமாக வைத்திருக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவை பரிபூர்ணமாக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிதாவினுடைய பரிபூர்ணமாக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவே பிதாவினுடைய முழு பரிபூர்ணம். ஏன்னா அவருக்குள்ள தான் சகலமும் அடங்கியிருக்குது. அதனால் பிதா சொல்கிறாரு, அந்த பரிபூர்ணத்தினால், எந்த பரிபூர்ணம்? கிறிஸ்து என்கிற பரிபூர்ணத்தினால், அவருடைய ரத்தம் சிந்துலதினால், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதனால் நாம் எல்லாரும் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள கிருபையின் மேல், இரக்கத்தின் மேல், இலவசத்தின் மேல் இலவசமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். இந்த பரிபூர்ணம் அப்படின்ற வார்த்தைக்கு கிரீக்கில் பிளெரோமா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பிளெரோமா அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. நிறைவு, சம்பூரணம். நிறைவுனா அரிசி வாங்கிட்டு வரீங்க, ஒரு பாத்திரத்தில் கொட்டுறீங்க, நிறைஞ்சி வலிது, அந்த நிறைவு கிடையாது. யோசேப்பு பாருங்க, அந்த தேசத்துக்கு உணவுக்காக பல வருடங்களுக்காக உணவு சேர்த்து வைக்கிறான். அந்த மாதிரி எத்தனை வருடங்கள் ஆனாலும் தீர்ந்து போகாத நிறைவு. எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் உணவு கொடுத்தாலும் தீர்ந்து போகாத ஒரு நிறைவு. அதுதான் தேவன் நிறைவுன்றார். கண்டினியூஸாக செலவழிந்து போகாமல் எப்பொழுதும் நிறைவாகவே காணப்படுகிற ஒன்று. அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிளரோமாவில் இருக்குது, இந்த பரிபூர்ணத்தில் இருக்குது. இந்த பரிபூர்ணம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவு இருக்கிறது. நிறைவு அப்படின்ற ஒன்று சொல்லப்படுது. 2வது பரிபூர்ணம், 3வது சம்பூர்ணம், 4வது செழிப்பு. இந்த பிளரோமாக்குள்ளே அப்படி இருக்குது. இந்த பரிபூர்ணம், சம்பூர்ணம், செழிப்பு இதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்குது. அது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, இருக்க வேண்டிய எல்லாம் இருக்கிறது, ஆனால் குறைவுபடாமல் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், இருக்க வேண்டிய எல்லாம் இருக்குது, குறைஞ்சி போகாமல் இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்குது. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். கடவுள்கிட்ட இருக்க வேண்டிய எல்லாமே இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, நம்ம கேட்க 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 குறைஞ்சி போகாமல் இருக்காமா. இது உங்களுக்கு எந்த விதமான ஒரு டோரை ஓப்பன் பண்ணுன்னா, நீங்கள் சமாதானமாக போய் அவர்கிட்ட எல்லாமே கேட்கலாம். சமாதானமாக போய் அவரை பற்றின ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு அவர்கிட்ட போய் உன்னை கேட்கலாம். இதுதான் நான் கேட்கணும், இதுதான் என் லிமிட்டு அப்படின்றத உடைக்குது. இது என் லிமிட் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பூமியில் இல்லாத ஒன்றை கேட்டாலும் அதை உருவாக்கி உங்களுக்காக தருவாராமா. இல்லாதவைகளை இருக்கவைகள் போல அழைக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பாராமா. ஆபிரகாம் சாரால் குழந்தை இல்லை, ஆனால் எப்படி சொல்கிறாரு? நட்சத்திரத்தை போல. அங்கே ஒன்று இல்லவே இல்லை, ஆனால் அழைக்கிறாரு. என்னன்னு? நீ ஜாதிகளின் தகப்பன். இதுதான் பிளரோமா, அவருக்குள்ள இருக்கிற பரிபூர்ணம். எப்படிப்பட்ட பரிபூர்ணம் அப்படின்னா, உன்னை கண்ணில் பார்க்கவே இல்லை, இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, ஆனாலும் அவனுக்காக அதை உருவாக்குகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறார், அதை பற்றி பேசுகிறார், அதை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். அதுதான் பரிபூர்ணத்திலிருந்து ஆபிரகாமுக்கு தேவன் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதை குறித்து தான் இந்த பரிபூர்ணம் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுது. அந்த பரிபூர்ணம் எங்கே இருக்குன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. ஆபிரகாமுக்கு தெரியாது இது பரிபூர்ணம் அப்படின்னு, கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால் ஆபிரகாமுக்கு விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பிளைண்டாக கண்மூடித்தனமாக தான் விசுவாசிக்கணும்.
ஆனால் இன்னைக்கு நம்ம ஆபிரகாமை வச்சு பார்க்குறோம், ஆபிரகாமுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம், அதை தியானிக்கிறோம். எந்த ஆழத்தில் இறங்கி தேவன் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட அற்புதத்தினால் தன்னுடைய உலகத்திலிருந்து ஈசாக்கை கொடுத்திருக்காருன்னு வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட அற்புதம் அது வந்து சம்பூர்ணம். அவருக்குள்ள சம்பூர்ணம் இருக்குது. அவருக்குள்ள இல்லாதவைகளை உருவாக்க முடியும். அவர் பேசும்பொழுது இல்லாதவைகள் உருவாகும். அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பரிபூர்ணம் அப்படின்றக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு கப்பல் இந்த தேசத்துலேருந்து மற்றொரு தேசத்துக்கு போகுது அப்படின்னா அந்த கப்பலில் என்னென்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேப்டன் இருப்பார், பயணிகள் இருப்பாங்க. அவங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் பிரயாணம் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அந்த 3 மாதம் 4 மாதம் அளவுக்கு தேவையான உணவு இருக்கும். கரெக்டாக 3 மாதத்துக்கு மட்டும் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒரு வேளை ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, எங்கேயாவது நிற்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதுக்கும் தேவையான எக்ஸ்ட்ரா உணவை வச்சுருப்பாங்க. ஒருவேளை மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கப்பலில் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, மருத்துவ உதவிகள் இருக்கும். அந்த கப்பலில் தேவையான அனைத்து உணவு இருக்கும். அந்த கப்பலில் உதவிக்கு தேவையாக லைஃப் ஜாக்கெட் இருக்கும், எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருப்பாங்க. எப்படியாவது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தேவையான அனைத்து வசதிகள் இருக்கும். அந்த கப்பல் அநேக பொருள்னால் நிரம்பி இருக்கும். அந்த நாட்டுக்கு எடுத்து போகக்கூடிய பொருள்னால் நிரம்பி இருக்கும். எப்படி அந்த கப்பல் நன்மையினால் நிரம்பி இருக்கிறதோ அந்த கப்பலில் எந்த குறைவுமே கிடையாது. நடுவழியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை இறங்கி வேலை பார்க்குறதுக்கு வேலையாட்களும் இருக்கிறாங்க. எந்த குறைவுமே இல்லாமல் எல்லாவற்றினால் நிரம்பி இருக்கிறதோ. நம்முடைய சரீரத்தை பாருங்கள். இல்லை பாஸ்டர், இந்த இடத்துல ஒரு எலும்பு வந்திருந்தா கரெக்டாக இருக்கும், இல்லை கண்ணு வந்து இன்னும் 2 பின்னாடி வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும்னு யார் நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறதுல பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? என்னங்க ஒருத்தர் கூட கை தூக்கல? எல்லாம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ரொம்ப பர்ஃபெக்டாக பரிபூர்ணத்தினால் நிரப்பியிருக்கிறாரு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதும் எதுவுமே தேவையில்லை. ஆனால் இதுலேயும் பியூட்டி என்ன அப்படின்னா, எங்காச்சும் அடிபட்டுருச்சுன்னா அது மறுபடியும் வளருது. ஏதாவது சதை வெட்டிருச்சுன்னா, நகை விழுந்துருச்சுன்னா மறுபடியும் வளர ஆரம்பிக்குது. இதுதான் பரிபூரணம் அப்படின்னு சொல்லப்படுது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இதை மாற்றிக்கலாம், இதை வேற விதமாக டிசைன் பண்ணலாம் அப்படின்ற எந்த மேட்டருமே கிடையாது. எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது, எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குது. ஒருவேளை நான் இழந்து போய் அவர் முன்னாடி போய் நின்னாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் வளர்ந்துடும், மறுபடியும் இது ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் என்னுடைய பரிபூர்ணத்திலேருந்து இதை மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த பிரயாணத்துக்கு தேவையான எல்லாம் அங்கே இருக்குது பாருங்க. தேவையானதற்கும் அதிகமானது. அந்த பிரயாணம் வெற்றியாக அமைவதற்கு, சந்தோஷமாக போகிறதுக்கு எப்படி எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகிறாங்களோ அதுதான் ஒரு பரிபூர்ணத்துக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. இன்னொன்று எப்படி சொல்லப்படுதுன்னா, நிறைவு. கிறிஸ்துவுக்குள் ஒரு நிறைவு இருக்குது. இதெல்லாம் நமக்காக வச்சுருக்காரு. நிறைவுன்றிருக்கு எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நிரம்பி வழியுது. அந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணி இருக்குது, ஆனால் நிரம்பி வழியுது. அதை நிறைவுன்னு வேதம் சொல்ல, அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து ஒரு கிணத்துல போட்டால் எப்படி அந்த பாத்திரம் அமிழ்ந்து போகுமோ அதையும் நிறைவுன்னு சொல்ல, அந்த கிணத்தையே எடுத்து ஒரு கடலுக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும், அதுதான் நிறைவுன்னு சொல்லப்படுது. வேதம் என்ன சொல்லுது அந்த மூல வார்த்தையில், அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள் ஒரு நிறைவு இருக்குது. அந்த நிறைவுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிறைவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டே நம்ம என்ன சொல்கிறோன்னா, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு ஜெபம் பண்ணிருக்கோம். இந்த கண்ணு திறக்கப்படும் பொழுது நம்ம ஜபத்திற்கு ஒரு வேறு டிசைன் நம்ம கொடுப்போம். அந்த ஜபமே அழகாக மாறும். கடவுள்கிட்ட என்ன கேட்போம் அப்படின்னா, என்னை சுற்றிலும் இவ்வளோ நிறைவு இருக்குது, இவ்வளோ பரிபூர்ணம் இருக்குது, இவ்வளோ ப்ளரோமா இருக்குது. இந்த ப்ளரோமாலாம் ஏன் இருக்கனால, இந்த பரிபூர்ணம்லாம் ஏன் இருக்கனால என்னை சுற்றிலும் கிருபை சூழ்ந்திருக்கிறது. நான் என்ன வேணா தேவன்கிட்ட கேட்பேன், எப்படிப்பட்ட என் மனசையும் அவர்கிட்ட நான் சொல்லுவேன். அதற்கு தேவன் உதவி செய்வார் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்மளை இந்த சத்தியம் தள்ளுகிறது. அப்போ இந்த ப்ளரோமாவை குறித்து, பரிபூர்ணத்தை குறித்து வேதத்தில் இன்னும் ஒரு சில இடங்களில் ரொம்ப ஆழமாக இருக்குது பாருங்கள். ஒன்று கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். கொலோசியர் 1:19, சகல பரிபூரணமும் பாருங்க, சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாக இருக்கவும். அவருக்குள்ள வாசமாக இருக்காமா. வாசமாக இருக்கிறதுனா என்னது? நீங்கள் எப்படி ஒரு வீட்டில் வாசமாக இருக்கீங்க, அந்த வீட்டில் இருக்கிற சகல பொருளுக்கும் ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் தொடுறீங்க, எடுக்கிறீங்க,
அதை யூஸ் பண்ணுறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே வாசமாக இருக்கீங்க, எல்லாம் அக்ரிமெண்ட்டும் உங்கள் பேரில் இருக்குது. அந்த வீட்டை மறுபடியும் இடித்து நீங்கள் கட்ட முடியும், எல்லாமே உங்கள் பேரில் இருக்குது. இங்கேயும் அப்படி தான் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாக இருக்கிறது. இந்த அண்ட சராசரங்கள், படைப்புகள், சிருஷ்டிகள், வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் அவருக்குள் அசைகிறது. அவருக்கு ஆக்சஸ் இருக்குது. அவர் எதை வேணால் மாற்றுவார், என்ன வேணால் பண்ணுவார், யாருக்கு வேணால் அந்த அதிகாரத்தை கொடுப்பாரு. அதுதான் யோசுவா சொல்கிறான், நான் யுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour டைம் கிடச்சிச்சுன்னா யுத்தத்தை நான் முடிச்சிடுவேன். ஆனால் யுத்தத்துடைய ரூல்ஸ் என்னன்னா 6 மணி ஆச்சுன்னா எல்லாம் பட்டயத்தை கீழே போட்டு வீட்டுக்கு போயிடணும், யுத்தம் செய்யக்கூடாது. அதனால் பார்க்குறான், தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட பரிபூர்ணம் நிறைந்தவர், அவருக்குள்ளே எப்படிப்பட்ட பரிபூர்ணத்தை நான் ஆக்சஸ் பண்ண முடியும், எனக்கு எப்படிப்பட்ட பரிபூர்ணத்தை கையாளும்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற உணவு அவனுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா மோசை கூட இருந்திருந்து பார்க்குறான். மோசை தேவனுக்குள்ளே இருக்கிற பரிபூர்ணத்தை எடுத்து அவன் யூஸ் பண்ணுறான். அதனால் இவன் யோசிக்கையில் பாருங்கள், சூரியனை பார்த்து சொல்கிறான் நீ அங்கேயே நில்லு, சந்திரனை பார்த்து சொல்கிறான் அங்கேயே நில்லு. கிட்டத்தட்ட ஒரு பகல் நேரம் வந்தான் அப்படியே நின்றுச்சாமா, எங்கேயுமே போகாமல். இவனுக்கு யுத்தத்தை முடித்து ஜெயிச்சு ஓகே இப்போ உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்றான். அப்போ சூரியன் சந்திரன்லாம் ஆக்சஸ் ஆகுது. எப்படிப்பட்ட அதிகாரத்தில் கிறிஸ்து இல்லாமையே இவங்க ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது எங்கிருந்து நடந்துச்சு அப்படின்னா, சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாக இருக்கிறது, அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஆமே. இன்னொரு வசனம் பாருங்கள், எபேசியர் 1:23 பாருங்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாவற்றையும் பாருங்க, எல்லாவற்றையும் அப்படின்னா உன்கிட்ட காணப்படுகிற எந்த குறைவானாலும், உன்கிட்ட எது இல்லைன்னு நினைக்கிறியோ அந்த எல்லாவற்றையும், அந்த எல்லாவற்றையும் எப்படி நிரப்புறாருன்னா எல்லாவற்றாலும். என்னுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும். இன்னைக்கு நான் பார்க்குற எல்லா குறைவும் அப்படியே உங்கள் கணவரை அப்படியே கண்ணு முன்னாடி நிப்பாட்டிக்கங்க. அவர்கிட்ட என்னென்னலாம் இல்லையோ, எதெல்லாம் குறைவாக இருக்குதோ அது எல்லாம் தலைவராக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா நிறைவாக பார்க்கணும். என் தலைவர் இப்படி இருக்காருன்னா என் வீட்டுக்காரர் இப்படி இருக்க முடியாது. ஏன்னா என் தலைவர் எப்படிப்பட்டவர்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவு. அவர் நிரப்புகுவார், அவர் நிறைவாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளே தான் நான் வாசம் செய்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணத்துக்காக தான் ரத்தம் சிந்தி என்னை அழைத்திருக்கிறாரு, கூப்பிட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. கிறிஸ்து அவ்வளோ பெருசாக இருக்கார். அவ்வளோ பெருசாக இருக்கிற கிறிஸ்து தன்னை ஒடுக்கி சரீரத்தினால நம்மளுக்கு வெளிப்படுறாரு. அதனால் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. இந்த தந்தருளினான் இருக்கு பாருங்க, இந்த எல்லாவற்றையும் நிரப்புகிறார்னு சொல்லுது பாருங்க. அந்த எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் தான் பரிபூர்ணம் உள்ளவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என் வாழ்க்கை வந்து இப்படியே போயிடும், என் வீட்டுக்காரர் இப்படியே போயிடுவார்னு ஒரே டவுட்டாக இருக்குது, ரட்சிக்கப்படாமையே இறந்து போயிடுவார்னு டவுட்டாக இருக்குது, அந்த ரட்சிக்கப்படுவார் அப்படின்ற இடம் வந்து எம்டியாகவே இருக்குது, இல்லை என் லைஃப்பில் இதை நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை, இருளாகவே இருக்குது. ஆனால் சபைக்கு என்ன சொல்கிறாருன்னா சான்ஸே கிடையாது, எல்லாவற்றையும் நிரப்புவார், எல்லாமாக நிரப்புவார். அது எக்ஸாம்பிள் என்னென்னா நம்முடைய சரீரம்தான். எப்படி கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லா உறுப்புகளையும் சரியாக வச்சுருக்காரோ, எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருக்காரோ, அந்த மாதிரி தன்னுடைய சரீரமாகிய சபையை எதெல்லாம் பிசாசு அழித்தானோ, இல்லாமல் பண்ணினானோ அதை நிரப்புவார். எப்படி நிரப்புவார்? கம்ப்ளீட்டாக எல்லாவற்றையும் நிரப்புவார், எல்லாமாக நிரப்புவார், தானே அதை நிரப்புவார். அல்லேலூயா. அதெல்லாம் தான் எபேசியரில் சபையை குறித்து எழுதும்போது இப்படி அவர் சொல்கிறாரு. கொலோசியர் 2:9 பாருங்கள். ஏனென்றால் இந்த தேவத்துவத்தின் பரிபூரணம், இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம், இந்த தேவத்துவம் என்றால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பரிபூர்ணத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் கிறிஸ்து பரிபூர்ணமாக தான் இருந்தார்னு பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் இருக்குன்னு பார்த்தோம், அவருக்குள்ள சகல பரிபூர்ணம் வாசமாக இருக்குன்னு பார்த்தோம், அவருக்குள்ள சகல நன்மை இருக்குன்னு பார்த்தோம். இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அந்த அவர் யாரு?
இயேசு. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், பிதாவுக்கு உண்டான தேவத்துவம், சிருஷ்டிக்கிறது, படைக்கிறது, ஆளுகை செய்கிறது, உயிரை உண்டாக்குவது, இதெல்லாம் பரிபூர்ணம். இதெல்லாம் இந்த பரிபூர்ணத்தை எப்படி படைச்சிருக்காருன்னா நித்தியமாக படைச்சிருக்காரு. இதில் நீங்கள் கை வச்சு அழிக்கவே முடியாது. சைனாக்காரன் கண்டுபிடிச்சா சைனா பரோட்டா நீங்கள் அழிச்சிடலாம், அவன் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாலும் அழிச்சிடலாம். ஆனால் தேவன் கண்டுபிடிச்சதெல்லாம் பாருங்கள், எல்லாம் நித்தியமானதாக இருக்குது, அதுக்கு அழிவே கிடையாது. இன்னொன்று, அது மாதிரி டூப்ளிகேட் உன்னால் செய்யவும் முடியாது. அதனால தான் எதுலேயுமே சைன் போடாமல் வச்சுருக்காரு. நம்ம ஆளுங்க பாருங்கள், ஏதாவது ஒரு பிராண்ட் அப்படின்னா சைன் போட்டுடுறான், காப்பி ரைட்ஸ் வாங்கி உடனே வச்சிட்றான். அவனுடைய ஃபோட்டோவோ பிக்சரோ அவனுடைய வார்த்தையோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோன்னா காப்பி ரைட்ஸ் வந்துடுது. தேவன் காப்பி ரைட்ஸை எதுக்குமே கொடுக்கல. சூரியனை வச்சுட்டாரு, சந்திரனை வச்சுட்டாரு, மரம் செடி கொடியெல்லாம் வச்சுட்டாரு. முடிஞ்சால் நீ இந்த மாதிரி பண்ணிக்கணுன்ட்டு சவால் விடுறாரு. அதில் என் சைனே நான் போடல, இந்த மாதிரி முடிஞ்சால் ஒரு சூரியனை உண்டாக்கி எனக்கு காமின்றாரு. சைனாக்காரன் ட்ரை பண்ணுறான், முடியல. இதுதான் நித்தியமானவைகள், அழியப்படாத இவைகளெல்லாம் இவர் செய்கிறதுனால இவருக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூர்ணம் நிறைந்திருக்கிறது. இந்த பரிபூர்ணத்தை பற்றி தேவன் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த பரிபூர்ணம் சரீர பிரகாரமாக, இந்த வார்த்தையை கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம், இந்த அழியாத நித்தியமான சிருஷ்டிக்கிற இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் இந்த அனைத்து பரிபூர்ணத்தையும் எங்கே வச்சிருக்காரு அப்படின்னா சரீர பிரகாரமாக, பாடியில், அழிஞ்சு போகிற அந்த பாடியில் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஓப்பன் ஆச்சா? அவ்வளோ பெரிய மகத்துவத்தையும் மேன்மையும் அழிஞ்சு போகிற சரீரத்தில் இயேசுவுக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்கணும், அவருடைய சரீரத்துக்குள்ளேயே அந்த மகத்துவமும் தேவத்துவமும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கும் அது ஆப்ரேட் ஆகும்னு அர்த்தம், எனக்குள்ளேன்னு இருக்குன்னு அர்த்தம். இது நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதான் அவர் கீழே எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அவருக்கு தெரியும் இப்படிலாம் சொன்னால் நம்ப மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு இயேசுவுக்குள் வாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 10வது வசனம் சொல்கிறாரு, மேலும் சகல துரைத்தனங்களும், சகல துரைத்தனனா அத்தாரிட்டி, பவர், டொமினியன், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவராக இருக்கிறீர்கள். மேலே வாசித்தோம், தேவத்துவத்தின் மகத்துவத்தில் இயேசு பரிபூர்ணமாக இருக்கிறாரு. கீழே சொல்கிறாரு, அதே பவரில், அதே அத்தாரிட்டியில், அதே வல்லமையில் யார் பரிபூர்ணமாக இருக்கிறான்னா சபையாகிய நீங்கள் பரிபூர்ணமுள்ளவராக இருக்கீங்க. அந்த பரிபூர்ணம் என்ன சொல்லுது? ஆவியில் நிறைவா இல்லைன்னு சொல்லுது, சரீரத்தில், நார்மல் இந்த பாடியில் அப்படிப்பட்ட பவரை கொடுத்துருக்காராமா. எப்படிப்பட்ட பவர்? மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் தலைவராக இருக்கிற அவருக்குள் ஆப்ரேட் ஆகுது. அந்த தலைவராக இருக்கிற அவருக்குள் ஆப்ரேட் ஆகிற மெயின் சிஸ்டமேட்டிக்கான நபர் யாருன்னா நீ தான். அந்த மெயின் சிஸ்டமேட்டிக்கான இன்ஜினான நபராக நீ இருக்கிறதுனால நீ எப்படி இருக்கனா பரிபூர்ணமாக இருக்கிற அப்படின்றாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்கிட்ட எந்த பழுதும் இல்லை, பரிபூர்ணமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு அப்போ அந்த கால் வலிக்குதே சொல்லுங்கள், அது ஒரு மாயை. தற்சமயம் உன்னை டெஸ்ட் பண்ணி போகிறதுக்காக வந்திருக்குது. ஆனால் உன்ட்டு இருக்கிற மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, உன் ஒருத்தன்ட்ட வெளிப்பட்டாலே டோட்டலாக இந்த ஏரியாவில் இருக்கிற கால் வழியே வெளியே போயிடும். அப்படி ஒரு மகிமையை வச்சுருக்காரு. அதனால தான் இங்கே துரைத்தனம், அதிகாரம், பவர் எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறது. ஏன் அப்படின்னா எல்லாம் தேவனுக்குள்ளே இருக்குது, அவர் தானே அதெல்லாம் வச்சுக்கணும். அப்படி இல்லை, தேவனுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இதுதான் சுவிசேஷமே. இந்த இயல்பாக செய்யக்கூடிய இந்த தேவத்துவத்தை அவர் எந்த வடிவத்தில் வச்சுருக்காருன்னா, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நம்மளுக்கு சொல்லப்படுறது என்னென்னா, ஆவியில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம், ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கு, அது இம்பார்ட்டன்ட் பண்ணப்பட்டிருக்கு, பரிமாற்றம் பண்ணப்படுது. அதனால் பாஸ்டர் என் தலைமையில கை வைங்க, உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று என்னை அட்டாக் பண்ணிட்டோம், உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் அப்படி எனக்குள்ள பாஞ்சி அது என் வாழ்க்கையை மாற்றட்டும் அப்படி நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா? விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அது ஒரு ஆவியின் மாற்றம் அப்படின்னு சொல்லப்படல. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லப்படல. அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை பற்றி வேதம் பேசும் பொழுது உன்னை பிறக்க வைக்கும் பொழுதே, உன்னை படைக்கும் பொழுதே நீ நிஜமாகவே அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லப்படுது.
உன்னுடைய படைப்பை எப்படி தான் இருக்குது? தேவத்துவத்தின் பரிபூர்ணமாக இருக்குது. உன்னுடைய படைப்பை எப்படி தான் இருக்குது? உன்னுடைய நிஜ சாயலே பரிபூர்ணத்தினால் தான் நிறையப்பட்டிருக்க. நீ எக்ஸ்ட்ரா எந்த ஃபிட்டிங்கும் செய்ய தேவையில்லை. அதனால் நீ இப்பொழுது இருக்கிற இந்த சாயலே நிஜமான சாயல். இதுவே தேவத்துவத்தின் பரிபூரணம். இதுவே தேவனுக்குள்ளே இருக்கிற சகலத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய கீயை உன்ட்ட கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு ஆக்சஸில் இருக்கும். அதனால தான் பிசாசுங்களாம் பயங்கரமாக நம்மள்கிட்ட போராடி இருக்கு. ஏன்னா இவனுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கு. இவன் தான் அவனுடைய பையன். இவனுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா சகல ரகசியங்கள், மறைமுகங்கள் எல்லாவற்றையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா மனுஷனுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியுது. அதனால வேதம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு ஆவியின் ஃபார்மில் இல்லை, இம்பார்ட்டன்ட் ஃபார்மில் இல்லை, அது நார்மலாகவே உங்கள் சரீரத்துக்குள்ளே வாசம் செய்கிற ஒரு ஃபார்ம். அதனால தான் இயேசுவை எப்படி அனுப்புனார்னா, நார்மல் மனிதனை போலவே அனுப்பினார். அந்த நார்மல் மனிதனுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுதுன்னா தேவத்துவம். ஆனால் பார்க்கறக்கு அப்படி இருக்க மாட்டார். பார்க்கறக்கு விரும்பப்படாத ரூபம், பார்க்கறக்கு இவருக்குள்ளேயா அதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் திடீர்னு சுவிட்ச் ஆகிட்டாருன்னு வைங்களேன், அப்படியே கடல் மேலே நடப்பார். திடீர்னு சுவிட்ச் ஆகிட்டாருன்னு வைங்களேன், 50,000 பேருக்கு எங்கிறது சாப்பாடு வருதுன்னே தெரியாது. பரிமாற்றம் அடைஞ்சிருவார். அந்த தேவத்துவத்தின் வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இயேசு தாங்க செய்வார். அப்படியே பேதரும் செய்வான், கடல் மேலே நடப்பான். இதுதான் தேவத்துவத்தின் பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணத்தை எங்கே பெற்றிருக்கோம் அப்படின்னா, அது என்னுடைய பிறப்புரிமை. எல்லாம் சொல்லுங்கள், பிறப்புரிமை. பிறப்புரிமை. நான் பிறந்ததே அதுக்காக தான் பிறந்திருக்கேன். வரும்போதே அப்படி சுமந்து வந்திருக்கேன். எப்படி சுமந்து வந்திருக்கேன்? பிறப்புரிமை. தேவத்துவனாக பிறந்திருக்கிறேன். குட்டி தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை தான் இங்கே இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 2:9-10 அந்த பிறப்புரிமையை பற்றி தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த தேவத்துவம் என்றால் என்ன அப்படின்றது, அந்த தேவத்துவத்தை பற்றி அநேகம் இருக்கிறது. அதை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். நம்ம புரிஞ்சிருக்காக சில எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்ல போகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரங்கமாயும் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். இந்த தேவத்துவத்தில் சிம்பிளாக ஒன்று என்ன ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, அவருக்கு மறைவானது இங்கே ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு இங்கே எதுவுமே ஒழிச்சு வைக்க முடியாது. அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஒழிச்சு வைக்க முடியாது, மறைக்க முடியாது அப்படின்னா, ஆதாம் பழத்தை சாப்பிட்டு போய் ஒழிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் கத்துறாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? யாவே வந்து சில நேரத்தில் இவருக்கு தெரியலையா அப்படின்ற கன்ஃபியூஷன் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிட்றாருன்னா அவருக்கு தெரியாமலாம் கிடையாது, தெரியுது. தெரிஞ்சுதான் வேணும்னே ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிட்றாரு. அவர் கண்ணு வந்து அந்த அத்தி மரத்தை ஊடுருவி பார்த்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதாமையும் பார்க்குது, அந்த அத்தி இலையும் பார்க்கும். அதுக்காக தான் எக்ஸாம்பிள் யோவான் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, நாத்தான் வேலே நீ வந்து அத்தி மரத்தை கீழே இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன்றாரு. அந்த அத்தி மரத்தில் ஒருத்தர் தான், அவனை நான் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கான். அவனையும் நான் பார்த்தேன், உன்னையும் நான் பார்த்தேன். ஏன் அவனை அப்படி கூப்பிட்டேன்னா, டேய் வெளியே வாடா அப்படின்னா பயந்துருவான். அவனுக்குள்ளே இன்னும் ட்ராமா வந்துடும், இன்னும் பல விதமான பிரச்சனை வந்துடும். அதனால் அவனே வெளியே வர்றதுக்காக தான் அப்படி பண்ணேன், அவனே பிரச்சனையை சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு பண்ணேன். அதுவும் ஒரு விதமான வைத்தியம். அப்போது இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம், தேவத்துவம், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்குது, வெளிரங்கமாக இருக்குது. அவர்கிட்ட நீங்கள் வேஷம் போட முடியாது, அவர்கிட்ட நீங்கள் எதையும் மறைக்க முடியாது. அதனால் தாவீது பாருங்க, நான் பெரிய பரிசுத்தவான், தேவனுக்கு பிரியமானவன், அதனால் என் எதிரிகள் ஆண்டவரே அவங்க சமாதானமாக போகணும், என் எதிரிங்க என் வழியிலே வரக்கூடாதுலாம் சொல்ல மாட்டான். என் எதிரியை அடிங்க அப்படின்னுவான். அதுவும் பிளேஸ் எல்லாம் சொல்லுவான், எந்த இடத்துல பர்டிகுலராக அடிக்கணும்னு சொல்லுவான். அவர்களை தாடையில் அடித்து கீழே தள்ளி காலினால் மிதித்து அப்படின்னு தான் சொல்லுவான். என் எதிரியுடைய குழந்தைகளை பிடித்து செவுத்துல அடித்து அதை பார்த்து சந்தோஷப்படுறவன் பாக்கியவான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இவனால் கடவுள்கிட்ட மறைக்க முடியாது, எதையுமே மறைக்க முடியாது. ஏன்னா அவர் தேவத்துவமாக இருக்கிறாரு. தேவத்துவமாக இருக்கனால இவன் எப்படி போகிறான், நான் கடவுள்கிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக போகிறான், அவன் கண்ணாடி மாதிரி போகிறான். இவன் உள்ளத்தில் எதிரிகள் குறித்து அப்படி தான் ஒரு ஜபம் இருக்குது. அதனால் கடவுள்கிட்ட போய்
கடவுள் என்ன கெட்டவன் நினச்சிடுவார், அதனால் எதிரிகளுக்காக இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது அவன் ஜெபம் பண்ணல. கடவுளுக்கு எல்லாமே தெரியும், என் ஹார்ட்டில் இருக்க எல்லாம் தெரியும், அதனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே புறப்பட செய்கிறேன். என்ன, அவனை அடினா அவனை அடித்து போட்டுருங்க. என் மனசில் இப்போ அவனை பற்றி அப்படி தான் இருக்குது, என் மனசில் அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் துன்மார்க்கன்னு ஒளிந்து போகட்டும், அவன் விளக்கு காரில் போல் அணைந்து போகட்டும். இப்படி தான் அவனுடைய ஜெபமெல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும், நான் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறான். என் வாயிலிருந்து வார்த்தை புறப்புறக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். நான் தூரத்தில் வரும் பொழுதே, கேட்டை திறக்கும் பொழுதே, இன்னைக்கு இவன் என்ன ஜெபம் பண்ண போகிறான், என்ன ஆராதிக்க போகிறான், எப்படி பிரசங்கத்தை கேட்க போகிறான், அது எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அப்போது தேவத்துவத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பரிமாற்றம் மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சகலவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார், அவருக்கு மறைவாய் எதுவுமே இருக்க முடியாது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க போய் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட விசாரிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் இங்கேருந்து போகணுமா, இங்கே போகணுமா, அங்கே போகணுமா, இந்த காரியத்தை நான் செய்யணுமா, அந்த காரியத்தை நான் செய்யணுமான்னு ஒவ்வொரு நாளும் விசாரிப்பாங்க. ஏன்னா இவனுக்கு தெரியாது, இவனுக்கு என்ன தெரியாது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, இதுக்கு முன்னாடி என்ன நடச்சுன்னு தெரியாது, இந்த காரியத்தை செஞ்சால் என்ன விளைவுன்னு தெரியாது. அதனால் கடவுள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், அவருக்கு தான் எல்லாம் தெரியும், அவருக்கு எதுவுமே மறைவானதில்லை. அதனால் தேவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எல்லாம் தேவனிடத்தில் விசாரிப்பார்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீது விசாரிக்கிறான், நான் எப்ராஹிமுக்கு போகணுமா, எப்ரோனுக்கு போகணுமா? அவர் சொல்கிறாரு ஆமாம் போன்றாரு. எப்ரோனில் எங்கே போகணுன்னு கேட்குறான், அவர் சொல்கிறாரு இந்த இடத்துக்கு போன்றாரு. அநேக விஷயம் தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது ஆசாரிகளை பார்த்து சொல்கிறான், ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஏபோத்துனா ஆசாரிகளுடைய ட்ரெஸ்ஸு. அந்த ஆசாரிகளுடைய ட்ரெஸ்ஸில் 12 கல் இருக்கும். அதில் இங்கே ஊரின் தும்மின்ற 2 கல் இருக்கும். அந்த கல் எப்படிப்பட்ட கல்னா, பிரகாசிக்கக்கூடிய கல், லைட்டு மாதிரி வரும், வந்துட்டு போகும். அந்த ட்ரெஸ்ஸை ஆசாரியம் போட்டுட்டு தாவீது முன்னாடி வந்து நிற்பான். அப்போ தாவீது கேட்பான், நான் எப்ரோனுக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்டால் அந்த ட்ரெஸ்ஸு வந்து பளிச்சுன்னு இப்படி மின்னும். சில நேரங்களில் எப்படி சொல்கிறாங்கன்னா, போன்னு சொன்னால் பளிச்சுன்னு வருமாமா, போகாதுன்னு சொன்னால் எதுவுமே பேசாதாமா, அமைதியாக இருக்குமாமா, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த கல் இருக்க அந்த ஒளி. அப்போ இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. சவுலை பாருங்கள், கழுதையை தேட போயிட்டான், கழுதை எங்கே போச்சுன்னு தெரில, நாம் போய் ஒரு தீர்க்கதரிசியை விசாரிக்கலான்னு சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் விசாரிக்கிற மூட்லேயே தான் இருப்பாங்க, கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இப்படி தான் இருப்பாங்க. எலியா பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அந்த மலையும் காடும் அதுமா கெதியாக இருக்கான். எப்போ பார்த்தாலும் மலையில் போய் ஜெபம் பண்ணுறது. ஆண்டவர் சொல்வார், பலிபீடத்தை கட்டி அங்கே பலி செலுத்து, நான் அக்கினி இறக்குவேன். இவன் போய் பலிபீடத்தை கட்டி அக்கினி இறக்குற அளவுக்குலாம் இவனுக்கு தைரியமே கிடையாது. ஏன் அப்படின்னா இவன் சிம்பிளாக ஒரு வார்த்தையை கேட்டாலே சூரிய செடிகளை போய் படுத்துப்பான். அதனால இதெல்லாம் பக்கா பிளான். அதனால் பலிபீடத்தை முன்னாடி நின்று அவன் சொல்கிறான், கத்தாவே நீ சொன்னபடி நான் செஞ்சுட்டேன், இப்போ அக்கினி இறக்குங்கன்றான். அப்போ ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணாங்கன்னா இவன் போய் பேசணும் கடவுள்கிட்ட. எப்படி பேசணும், என்ன ஆண்டவர் பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு, தேசம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு இவனுக்கு தெரியாதனால தேவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு எல்லாம் செய்ய வேண்டிய நிலைமையில் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக இருந்துச்சு. மோசையும் அப்படி தான் இருந்தான், அடிக்கடி போய் கடவுள்கிட்ட பேசிட்டு வருவான். இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தினுடைய ஆப்ரேட்டிங் விதமே வேற மாதிரி மாறிடுச்சு. சிஸ்டமேட்டிக்கே வேற மாதிரி மாற்றிட்டாரு. ரத்தம் சிந்தின உடனே எப்படி மனுஷன் அந்த பரிபூர்ணத்தினால் படைக்கப்பட்டான், ஆதாம படைக்கும் பொழுதே அந்த பரிபூர்ணத்தினால் படைக்கிறாரு. வானத்துக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், வானத்துக்கு கீழே நீ பார்த்துக்க. வானத்துக்கு மேலே எனக்கு என்ன அத்தாரிட்டியோ அதே அத்தாரிட்டியை உனக்கு கொடுக்குறேன். வானத்துக்கு மேலே நான் எப்படி வாழ்கிறனோ அதே மாதிரி நீ வானத்துக்கு கீழே நீ வாழுன்றாரு. அவருக்கு ஒரே தங்க வீதி தான், நம்மளுக்கு தார் ரோடு தான். அப்படி போடல அவர், நம்மளுக்கும் தங்க தான் காலுக்கடியில் வச்சுருக்காரு. தேவையான நேரத்தில் எடுத்து கொடுப்பாரு. இல்லைன்னா இவனுக்கு சுரண்டி விற்றுருவானுங்க தெரியும், வேறு நாட்டுக்கே விற்றுருவானுங்க தெரியும். அதனால் தேவையானப்போ உனக்கு தரம்பான வச்சுருக்காரு. அல்லேலூயா. அப்போ மேலே ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி இல்லை, கீழேயும் அதே மாதிரி பவரில் தான் படைச்சிருக்காரு. அந்த பவர் அத்தாரிட்டியை தான் அவர் ஆதாமுக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த பரிபூரத்துக்குள்ளே மனிதர்கள் வாழ முடியவில்லை. ஏன்னா எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. ஆதாமுடைய சூஸிங் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அதனால் உள்ளே இருக்கிற பரிபூர்ணத்தை இழந்துட்டாங்க. எது வரைக்கும் இழந்தாங்கன்னா, போன வாரம் சொன்னல, அந்த வாலிபன் இயேசுட்ட ஓடி வந்து நித்திய ஜீவனை பெறுவதுக்கு நான் என்ன செய்யணும் கதற அளவுக்கு உள்ள பரிபூர்ணத்தையும் பார்க்க முடியல, கிருபையும் பார்க்க முடியல, அன்பையும் பார்க்க முடியல, அன்பான சமுதாயத்தையும் பார்க்க முடியல. உண்மையான அன்புனா என்னன்னு தெரில. ஆனால் தேவனை பற்றி படிக்கிறாங்க, தேவனை பற்றி கேள்விப்படுறாங்க, முற்பிதாக்குடைய சாட்சிகள்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் தேவனை பற்றின எந்த உணர்வும் அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியல.
அனுபவித்து பார்க்க முடியல. அதனால் பழைய ஏற்பாட்டில் எப்போ பார்த்தாலும் அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான், இதே தான் கதியாக இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள், அந்த பரிபூரணம் நம்மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது. இந்த சத்தியம் சொல்லப்படுது பாருங்க, அது நிஜம், அது ட்ரூத். அந்த சத்தியத்தை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. இதே இங்க எழுதப்பட்டிருக்கு, இதே சத்தியம்தான் யோவான் 1:14 இயேசுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை பத்தி சொல்லப்படுது. பழைய ஏற்பாட்டில் விசாரித்து தான் செய்யணுன்ற நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னா, அவருக்குள்ள இருக்கிற தேவத்துவம் பரிபூர்ணம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு வர்றது. எல்லாம் சொல்லுங்க, அது ஒரு மருமகள் சுமந்து கொண்டு வருது. என்னங்க உங்கள் வீட்டுக்கெல்லாம் மருமக வரலையா? மருமக வரும்பொழுது எல்லாத்தையும் என்ன பண்ணுது? சுமந்து கொண்டு வருதா இல்லையா? ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இல்லைன்ட்டார். ஆபிரகாமுக்கு பெண் பார்க்க போகும்போது ஒட்டகம் நிறைய சுமந்து கொண்டு இவன் போனான். அந்த சுமந்து கொண்டு போனதை கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுதே எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. என் பொண்ணை அனுப்பி விட்றேன் அப்படின்ட்டாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் விழுந்து போன ஆதாமை அவன்கிட்ட இதை செய்ய முடியல. ஆனால் ரத்தம் சிந்தப்பட்டதுக்கப்புறம் தன்னுடைய பரிபூர்ணத்தை அனைத்தையும் சுமந்து கொண்டு மனிதனிடத்தில் வரும்படி தேவன் செய்து விட்டார். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அபிஷேகம் எப்படி இருக்குன்னா, உனக்குள்ளேயே போதிக்குமாமா, உனக்குள்ளேயே சொல்லிக் கொடுக்குமாமா, உனக்குள்ளேயே உனக்கு டீச் பண்ணுமாமா, எல்லாவற்றையும் உனக்குள்ளேயே சொல்லிக் கொடுக்கும். அந்த சத்தியத்தில் நீ நிலைச்சிருக்கும் பொழுது ஒருவரும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த சத்தியத்தை நீ பின்தொடரும் பொழுது அது என்னவா மாறும் அப்படின்னா, தேவத்துவத்தின் பரிபூர்ணமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அது உனக்கு என்னான்னு போதிக்கும்னா, இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும்னு போதிக்குமாமா. எங்கே பார்க்கலாம்? அப்போஸ்தலர் புத்தகத்தில் பிலிப்பை பாருங்க. பிலிப்பை ஆவியானவர் சொல்கிறாரு, நீ ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படின்றாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. புதிய ஏற்பாட்டில் யாருக்கு என்ன தேவை அப்படின்றது மறைமுகமாக இருக்கவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் இப்படி மறைமுகமே கிடையாது. ஒருத்தரை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு என்ன வேணுன்றத ஈஸியாக இந்த ஸ்பிரிட்லேருந்து நீங்கள் சொல்லிடலாம். உங்களுக்கு என்ன நடக்குன்றதை ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட அபிஷேக சத்தியத்தினால் நாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் பிலிப்புக்கு அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளந்து சொல்கிறாரு, இப்போ அந்த தேசத்தில் அந்த இடத்துல ஒருத்தன் கிராஸ் பண்ணுறான், அவன் பைபிளை பற்றி இப்படி தப்பாக யோசிக்கிறான், அவனை இந்த டைமில் ரீச் பண்ணோம், அதனால் ஸ்பீடாக ஓடுன்றாரு. அவன் ஓடி போய் அவனை சந்திக்கிறான், அவனுக்கு இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் சொல்கிறான். அவன் கேட்குறான், தண்ணி இருக்குது, ஞானசானம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் அப்படின்றான். 2 பேர் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அவன் வீட்டுக்கு போயிட்டான். பிலிப்பை அப்படியே ஆவியானவர் டேக் பண்ணி எங்கே போனோமோ அங்கே கொண்டு வந்து விடுறாரு. நடந்தும் போல ஓடியும் போல அப்படியே தூக்கிட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தினால் மாற்றப்பட்ட இயேசு கல்லறையில் இருக்காரு. மரியாதை வீட்டுக்கு வரதுக்குள்ளே இங்கே வந்து நிற்கிறாரு. இங்கிருந்து இவனுங்க பார்த்து இவனுங்களை பேசுறதுக்குள்ள பல சீசர்களுக்கு அதுக்குள்ளே காமிச்சிட்டு வந்துட்டார் தன்னை. இவனுங்கெல்லாம் பயப்படுறானுங்க, ஆவி வந்துருச்சு ஆவி வந்துருச்சுன்னு. அவர் சொல்கிறாரு, ஆவியெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மீனை கூட சாப்பிட்றேன்றாரு. அவனுக்கு நினைக்கிறானுங்க சாப்பிட்டு எங்காச்சும் கீழே கீழே உழுகும்னு. அதெல்லாம் உழுகலை, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுச்சு. சொல்லுங்கள், அந்த மறுரூபமாக்கப்பட்ட தேவத்துவத்தின் பரிவு நிறைந்த அந்த சரீரத்துக்கு சதை இருக்கும். ஆனால் அதுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா செவுத்துக்குள்ளே பூந்து போகும். அதுக்கு வீடு பூட்டினாலாம் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு சாவியே தேவையில்லை, வீட்டுக்குள்ளே போகும், வெளியே வரும், என்ன வேணால் பண்ணும், ஜாலியாக இருக்கும்ல. அந்த மாதிரி சரீரமாக நீங்கள் மாற்றப்பட போகிறீங்க. அதனால் யோவான் சொல்கிறாரு, இந்த ஸ்பிரிட்னால நீ இப்போ நிரப்பப்பட்டிருக்க, நீ பெற்றிருக்கிற ஆவி சாதாரணமானது கிடையாது. இந்த ஆவியை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒவ்வொருத்தனையும் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. ஆவியே இல்லாத தாவீது சொல்கிறான், என் தேவனை தூசிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ தைரியமா? என் தேவனுடைய நாமம் என்னன்னு தெரியுமா உனக்கு? விருத்த சேதனம் இல்லாதவன் உனக்கே இவ்வளோ இருக்குன்னா, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஸ்பிரிட் இல்லைங்க அவன்கிட்ட ஆவி கிடையாது. வெறும் மாம்ச வைராக்கியத்திலேயே இறங்கி அடித்தான்,
கோலியாத்து கீழே வந்துட்டான். இப்போ நம்மள்கிட்ட கொடுத்தது வெறும் மாம்ச வைராக்கியம் இல்லை, ஸ்பிரிட்டு, ஆவி. அந்த ஆவிக்கு வயசு ஜாஸ்தி. எப்படி வயசு ஜாஸ்தி? எந்த அளவுக்கு இம்பார்ட்டேஷன் பண்ணப்பட்டிருக்கீங்களோ, தெரிஞ்சு பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட்டிருக்கீங்களோ அவ்வளோ வயசு அதுக்கு. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுது, உங்களில் கடைசியானவன், கடைசியில் உட்காந்துருக்குவேன், அவனுக்கு ஞானமே இல்லைனாலும் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை வச்சே தீர்த்தரலாம் அப்படின்றாரு ஆண்டவர். நீ வெளியே எங்கேயும் போகாத, அவனை வச்சே தீர்த்துரு அப்படின்றாரு. ஏன்னா அவனுக்குள்ள இருக்க ஸ்பிரிட்டோடைய பெரிய மதிப்பை தேவன் காமிக்கிறாரு. அதனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு எப்படி மறைவா எதுவுமே இல்லையோ, புதிய ஏற்பாட்டிலையும் ஆவியை பெற்ற பரிபூர்ணத்தால் நிரப்பப்பட்ட மனிதர்களுக்கும் மறைவானது எதுவுமே கிடையாது. பேதுரு நிற்கிறான், அனனியா சப்பீரால் வராங்க. வீட்டை விற்றுட்டோம் பேதுரு, பாஸ்டர் வீட்டை விற்றுட்டோம், இந்தாங்க காணிக்க அப்படின்னு அந்த அம்மா கொடுக்குது. இவன் கேட்குறான், இவளுக்கு தான் வித்தியா அப்படின்னு. கேட்ட உடனே அந்த அம்மா மயக்கம் போட்டு அப்படியே விழுந்து செத்துருச்சு. இவனுக்கு எப்படி தெரியும் இவளுக்கு தான் வித்தானு? அந்த அம்மா விற்று பாதியை வீட்டில் வச்சுட்டு வந்துருச்சு. இங்கே உடனே இன்ஸ்டண்ட்டாக இவனுக்கு எப்படி தெரியுது? அதுதான் ஆவிக்கு முன்பாக மறைப்பொருள் எதுவுமே கிடையாது. அதை யாருக்கு கொடுத்துருக்காருன்னா, மாம்சமாக இருக்கிற பேதருக்கு கொடுத்துருக்காரு, மீன் பிடிச்ச பேதருக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரே வார்த்தையில் சாகடிச்சிட்டான் பாருங்க. அதனால தான் சில நேரத்தில் பவரை கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பல இடங்களில் ரொம்ப தெளிவாக அவங்க செயல்படுறாங்க. அவனுக்கு அந்த செயல் மறைவாக இருக்கவில்லை. ஏன்னா அவன் பெற்றிருந்தது என்னன்னா தேவத்துவத்தின் ஆவி, ஃப்ளரோமாவுடைய ஆவி, பரிபூர்ணத்தின் ஆவி அவனுக்குள் நிரப்பப்பட்டிருந்துச்சு. இதனால தான் இயேசு சொல்கிறாரு, இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இயேசு மனிதர் கூட பேசுகிறார். சில நேரத்தில் அவர் பேசுறதுக்கு நம்மளுக்கு புரியவே புரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஆழமான சத்தியங்களை வச்சுட்டு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்கிறார் பார்த்தீங்களா? இதை எந்த ஆழமாக வச்சுட்டு சொல்கிறாருன்னா, இப்போ பண்ண பிரசங்கத்தை வச்சு சொல்கிறாரு, எனக்குள்ள சகல பரிபூர்ணம் இருக்குது, நான் யாருன்னு உனக்கு தெரில, எனக்குள்ள எந்த விதமான அத்தாரிட்டி ஆப்ரேட் ஆகுதுன்னு உனக்கு தெரில, எவ்வளோ விதமான பவர் எனக்குள்ளே அடங்கியிருக்குன்னு தெரில, இந்த பவர் எல்லாம் எனக்குள்ளே இருக்குது, நானும் அவருக்குள்ளே தான் இருக்கிறேன், எனக்கும் ஆக்சஸ் இருக்குன்னு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறீங்களா? மகிமையை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஆனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி மாற்றிட்டோம்னா, நீ விசுவாசித்தால் எக்ஸாமில் 100க்கு 100 மார்க் வாங்குவாய், நீ விசுவாசித்தால் இன்னைக்கு கடன்காரனுக்கு 100 ரூபாய் கொடுக்கப்படும், நீ விசுவாசித்தால் இந்த கால் புண்ணு ஆறும், நீ விசுவாசித்தால் பேரஸ்டமால் வாங்காமையே இந்த நோய் சுகமாகும். அப்படி மாற்றிட்டோம். ரொம்ப சீப்பாக எந்த அளவுக்கு வசனத்தை விற்க முடியுமோ அந்த அளவுக்கு விற்றுட்டோம். ஆனால் இவர் சொன்னது வேற. இந்த மகிமைக்கு கடோஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஈப்ரூவில். வெடித்து சிதறக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒளி சுடரை போல இருக்கக்கூடிய எரிமலை குழம்பு எப்படி வெடித்து சிதறது, சூரியன் வெடித்து சிதச்சுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மகிமையை பற்றி பேசுகிறாரு. நீ பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டனா, நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டனா, உன் ஹார்ட்டில் லைட்டாக ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணனா அப்படிப்பட்ட மகிமை என்கிட்ட வெடித்து சிதறும் அப்படின்றாரு. அவ விசுவாசிக்காத போதே அந்த மகிமை வெடித்து சிதறி செத்து கிடக்கிற லாசரவை கூட்டு வந்துருச்சு. விசுவாசிச்சாங்கன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்குள்ள மரித்திருக்கிற அனைத்து லாசரையும் அவர் உயிரோடு எழுப்புவார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் செத்து கிடக்கிற அனைத்து லாசரையும் அவர் உயிரோடு எழுப்புவார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற மரித்து கிடக்கிற எல்லா லாசரையும் அவர் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, எனக்குள்ள சகல பரிபூர்ணம் இருக்குது, சகல வல்லமை இருக்குது, நான் தான் கடவுள், என்கிட்ட மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் கடவுளாக இருக்கிறேன், பரிபூர்ணம் என்கிட்ட இருக்குது, தேவத்துவம் என்கிட்ட இருக்குது, அதிகாரம் என்கிட்ட இருக்குது, துரைத்தனம் என்கிட்ட இருக்குது, வல்லமை என்கிட்ட இருக்குது. அது எல்லாத்துக்கும் மத்தியில் நீ இருக்கிற, உன்னையும் பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார். அவருக்குள் நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு இயேசு பல இடத்துல பல விதத்தில் சொல்லியிருக்காரு. ஜீவனை கொடுக்க வந்தேன்னு யோவான் 10:10 மட்டும் சொல்கிறாரு, ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் கம்ப்ளீட் பரிபூர்ணப்பட வந்தேன். அதில் எந்த விதமான ஒடுக்கும், எந்த விதமான கீறலும் ஸ்க்ராட்சும் இல்லாமல் சோறும் பீஸ் மாதிரி உன்னை உருவாக்குறக்கே நான் வந்தேன் அப்படின்றாரு. அல்லேலூயா.
அந்த பரிபூர்ணம் உள்ள தேவனுடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமே, அந்த ஜீவனை பெற்று தான் இப்படி உட்காந்துருக்கீங்களா? இதை நீங்கள் ஆழமாக குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் விடுதலையும் கொடுக்கும். இந்த பூமியில் உங்களுக்கு எதிர்க்கிறவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டாங்க, உங்களை பயம்படுத்துகிறவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டாங்க. இந்த சுவிசேஷம் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். காண்பாய்னா என்ன அர்த்தம்? பார்ப்பேன்றாரு. மகிமையை பார்ப்ப, கடோசை பார்ப்ப, பரிபூர்ணத்தை பார்ப்ப. இந்த மகிமை பரிபூர்ணம் எல்லாம் பார்க்குற மாதிரி வச்சிருக்காரு, தொடுற மாதிரி வச்சிருக்காரு, ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சிருக்காரு, கட்டி அணைக்கிற மாதிரி வச்சிருக்காரு. அதெல்லாம் யார் அப்படின்னா சரீரத்தில் வந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன நினைக்கிறோம்? அன்பு, கிருபை, மகிமை இதெல்லாம் ஒரு ஃபீலிங் அப்படின்னு நினைக்கிறோம். அன்பு ஒரு ஃபீலிங் வந்தால் தானே அன்பு கூற முடியும். கிருபை ஒரு ஃபீலிங் இருந்தால் தானே கிருபைன்னு பாட்டு பாட முடியும். மகிமை ஒரு மகிமை வந்தால் தானே மகிமை வந்த மாதிரி நான் நடந்துக்க முடியும். இது ஃபீலிங் கிடையாது. இந்த அன்பு, இந்த கிருபை, இந்த மகிமை, இந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒரு நபர். அதனால தான் தேவன் சொல்றாரு, என்ன நீ தொட முடியும், என்ன நீ பார்க்க முடியும், இந்த மகிமையை பார்க்க முடியும், இந்த அன்பை பார்க்க முடியும், இந்த அன்பை தொட்டு ருசிக்க முடியும், இந்த அன்போட நீ பழக முடியும். ஏன் அப்படின்னா அவர் மாமிச சரீரமாக உன்னை போல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்காரு? இயேசுவின் சரீரத்தில் சாயல்ல இருக்கிறாரு. அவரை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அன்பு என்னன்னு தெரியும். அப்போது ஒரு நபராகவே இருக்கிறார் இந்த பரிபூர்ணம் உள்ளவர். இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சீசருங்க இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க பாருங்கள். 1 யோவான் 1:1 வாசிங்க. 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும். ஆதி முதல் யார் இருந்தா? இயேசு. எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார், மாம்சமாக வந்தார். இந்த மாம்சமாக வந்தவருக்குள்ளே தான் அன்புன்ற ஒன்று இருக்குது. அன்புன்ற ஒன்று ஏதோ காற்றுல இல்லை, ஏதோ நீங்கள் வாங்கி கொடுக்குற புடவையில் இல்லை, ஏதோ உணவில் இல்லை. அது எப்படி இருக்குன்னா மனுஷனாகவே இருக்குது. இப்போ அன்புன்னு கேட்டால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இப்போ தாம்சன் அவன் பையனுக்கு அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. இது அன்பா? இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா தாம்சனே அன்பாக தான் இருக்கிறாரு. தாம்சனுடைய சரீரமே அன்பு தான், அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அவர் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் என்னன்னா அன்புடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறாரு. சிலுவையில் அடிபட்டதுனால அன்பை நிரூபிக்கல. அவர் அன்பாகவே இருக்கிறதுனால இந்த அன்பை நமக்கு காண்பிக்கிறார். அந்த அன்பானவர், அன்பின் உருவமானவர் எப்படி இருக்காருன்னா ஆதி முதல் இருந்தார், நாங்கள் கேட்டதும். ஆதி முதல்ல ஆதாம்லேருந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு, இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் கேட்டே இருந்தேன். அப்படி கேட்டவர் ஒரு நாள் எங்கள் முன்பாக வந்து நின்றார். எங்கள் கண் அவரை பார்த்தது, எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், சொல்கிறோம். அந்த அன்பை கேட்டோம், அந்த கிருபையை கேட்டோம், அந்த மகிமையை கேட்டோம், எதிர்பார்த்தோம். அந்த மகிமை என் கண்ணு முன்னாடி ஒரு நாள் வந்துருச்சு. அந்த மகிமையை நாங்கள் தொட்டு பார்த்தோம் அப்படின்றான் அவன். என்ன சொல்லுங்க? பரிபூர்ணத்தை, தேவத்துவத்தை, மகிமையை தொட்டு பார்த்து அனுபவிக்க முடியும். இந்த இடத்துல சொல்றாரு, அந்த ஜீவனை தான் அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் இப்போ நாங்கள் பார்க்கும்போது தொட்டு பார்த்தோம். இப்போ எப்படி இருக்குன்னா வார்த்தையின் மூலமாக இருக்குது, வார்த்தை ஃபார்மில் தான் இருக்குது. அந்த வார்த்தை வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டு கேள்விப்பட்டு இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தொட்டு பார்த்தேன், இதெல்லாம் பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னால் எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சு, இந்த ஆக்சஸ் எப்படி எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, நான் எங்கே இருக்கிறேன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய குடும்பத்தினுடைய மையத்தில் இருக்கிறேன். அதனால் இது எனக்கு தெரியாமல் எங்கேயும் போயிடாது, இது என்னை தாண்டி வெளியே போயிடாது. எனக்கு தெரியும் இந்த மகிமை இப்படி தான் செயல்படுதுன்னு. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசு சொன்னார்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் தான் இது. அதனால தான் இவன் சொல்கிறான், இயேசுவை தொட முடியும், அவர்கிட்ட பேச முடியும், அவர்கிட்ட பழக முடியும். அவர் ஒரு மனுஷன் சாயலாகவே இருக்கிறாரு.
அதனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நித்தியத்திற்கும் அவளோடு நான் வாழுவேன். எப்படி வாழ்வேனா, தொட்டு பார்ப்பேன், கண்ணில் பார்ப்பேன், அவரை கட்டி அணைப்பேன். இப்படி ஒரு மகிமையை எனக்கும் கொடுத்துருக்காரு, அவரும் வச்சிருக்கிறாரு, ஆளுகை செய்யப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படுறாங்க. எபிரேயர் 2:8 சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா, ஆதாமை பறித்து சொல்லப்படுது. ஆதாமை குறித்து வேதம் சொல்லும் பொழுது சொல்லுது, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, சகலத்தையும் எனக்கு கீழ்ப்படுத்தினார். என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல சொல்லுங்க, உங்கள் ஸ்பிரிட்டுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. சகலத்தையும் எனக்கு கீழ்ப்படுத்தினார். அப்படி தான் படைச்சார். எப்படி? பரிபூர்ணம், தேவத்துவம் எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி கம்ப்ளீட் பேக்கேஜை தான் உங்களை படைச்சார். ஆனால் அவன் மிஸ் பண்ணிட்டான். சகலத்தையும் எனக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. அவனுக்கு இந்த பூமியில் கீழ்ப்படையாது, தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் வராத பொருள் எதுவுமே இல்லையாமா. சந்தோஷம் என்னன்னா, நம்மளுக்கு மீட்டு மறுபடியும் அங்கே வச்சிருக்காரு. நம்மளுக்கு இப்போ கீழ்ப்படாதது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணே. இப்படி தான் படைச்சாரு, இப்படி தான் இருந்தான். ஆனால் இப்போ எல்லாம் கீழ்ப்பட்ட மாதிரி தெரியுதா? பிசாசு இயேசுநாதர் போறியா போகலையா அப்படின்னு கேட்டால் நான் போகல அப்படின்னு. ஏன் போக மாட்டேன்? நீ தானே போறியா போகலையான்னு 2 ஆப்ஷன் கொடுத்த, அதனால செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். பிசாசு நம்மகிட்ட விளையாடுது. ஏன் விளையாடுது? இன்னும் சகலமும் கீழ்ப்பட்டிருக்கு அப்படின்னு காதில் மட்டுமா கேட்டோமே தவிர அந்த பரிபூர்ணத்தின் மையத்தில் நம்ம வரல. அந்த பிளரோமாவை நம்ம இன்னும் அனுபவிக்கல. அந்த பிளரோமா அனுபவிக்கிறதுக்காக தேவனோட நம்ம சேரல. இது எப்போ ஆப்ரேட் ஆகும், எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, யோவான் 15வது அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. முடியாது இல்லை, கூடாது. கூடாதுக்கும் முடியாதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கூடாது அப்படின்னா, ஒரு பையன் அப்பாவுடைய சம்மதத்தோடய கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் இஷ்டத்தை கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்களேன், பண்ண முடியும். பண்ணிட்டான் அப்படின்னா ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். எது? அப்பாவுடைய ப்ரெசன்ஸை. இங்கே ஜீசஸ் அப்படி தான் சொல்கிறாரு, என்னால் இல்லாமல் நீ நிறையா காரியம் செய்வ, உன்னால் கூடும். ஆனால் அப்படி நீ செய்யும் பொழுது அந்த பீஸ் ஆஃப் மைண்டை மிஸ் பண்ணிடுவேன். ஒரு விதமான பேட்டில் சண்டையை நீ சந்திச்சிட்டே இருப்ப. அந்த முக்கியமான நேரத்தில் எங்கள் அப்பா இல்லையே அப்படின்னு ஒரு மைண்ட் வருது பாரு. அந்த மாதிரி கடவுள் இல்லாமல் நீ எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்லையும் ஒரு பீஸ் இருக்காது அப்படின்றாரு. அப்போ இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை தேவனோடு இணைந்து செய்வது, தேவனுடைய நடத்தலும்படி பிலிப்பு செஞ்சான அந்த மாதிரி செய்வது, அதுதான் ஆசீர்வாதம் நமக்கு சொல்லப்படுகிறது. பிலிப்பில் இன்னும் டீப்பாக சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதுனா இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை வச்சு தான் சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் எதையும் செய்ய முடியாது என்னால், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வர எல்லா சேலஞ்சையும் எல்லா பிரச்சனையும் மேற்கொள்வதற்கு, சவால் விடுவதற்கு கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு அத்தாரிட்டி எடுத்து நான் பயன்படுத்துவேன். அதனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சொல்லுங்கள், பலன் உண்டு. கிறிஸ்துவுக்குள் எல்லா பலனும் எனக்கு உண்டு. ஆமென். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம், கடவுளுக்குள்ளே இருக்கிற மகிமை, நித்தியமாக சிருஷ்டிக்கிறார். எல்லாத்தையும் சிருஷ்டிப்பை அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நமக்குள்ளே இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இருக்குது அப்படின்னா நம்ம யாரை சிருஷ்டிக்கிறோம்? நம்ம எதை சிருஷ்டித்தோம்? கடவுள் சிருஷ்டிச்சார்னா எதையுமே அழிகிற மாதிரி சிருஷ்டிக்கல. அவர் எல்லாமே அழியாமல் தான் சிருஷ்டிக்கிறாரு. எனக்குள்ளே அந்த பரிபூர்ணம் இருக்குது அப்படின்னா நான் எதை அழியாமல் சிருஷ்டித்தேன்? அப்படி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? வீடு கட்டினா ஒரு 10 வருஷத்தில் இடிஞ்சு போகுது, கார் வாங்கினா 10 வருஷத்தில் பழசாயிருது. நான் ஏதோ ஒன்று பண்ணால் எல்லாமே நித்தியமாக இருக்கிற மாதிரி தெரில. அப்போ எப்படி அந்த பரிபூர்ணத்தை எனக்கு கொடுத்தார், பகிர்ந்து கொடுத்தார்? கிறிஸ்துவுக்கு கொடுத்த மாதிரியே கொடுத்தாருன்னு எப்படி நம்புறது? எப்படி நம்புறதுன்னா, நீங்களும் அழியாத ஒன்றை, நித்தியமாக இருக்கிறத ஒன்றை படைச்சு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு பார்ட் கொடுக்குறாரு. என்னை போல நீயும் சிருஷ்டி, எத்தனை வேணுமோ சிருஷ்டிக்க. அது எது அப்படின்னா உங்கள் குழந்தைகள் தான். நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு அழிவே கிடையாது. நீ என்ன பேர் வைக்கிறியோ அந்த பேரை தான் அவர் அங்கே ஏற்றுறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் குழந்தைகள் எத்தனை வேணால் நீங்கள் பெற்றுக்கலாம், ஆனால் அத்தனை குழந்தைகளும் நித்தியமாய் வாழக்கூடியவர்கள். நித்தியமாய் படைக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய தேவத்துவத்தில் நீயும் பங்கெடுத்துக்கன்னு சொல்கிறாரு.
அந்த படைப்பில் நம்மளை இணைச்சிருக்கிறாரு. அவரையும் நம்மையும் வேற வேறையாக பிரிக்கிற விஷயம் இங்கே எதுவுமே கிடையாது. அவருக்கும் நம்மளுக்கும் எல்லாமே ஒன்றாக தான் இருக்குது. எப்படி அப்போஸ்தலர் எல்லாம் வைத்து ஒன்றாய் அனுபவித்தார்களோ அந்த மாதிரி நம்மளை இணைச்சிருக்காரு. நம்மளுடைய மனது மறுரூபம் ஆக ஆக இந்த மகிமையை நம் கண் பார்க்கும், நம் கை தொட்டு பார்க்கும், நம்முடைய கரங்கள் அதை அணைத்து பார்க்கும். கர்த்தர் நம்மளுடைய வார்த்தைகள் கொண்டு ஆசீர்வதிப்பாராக.